தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடங்குகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை இன்று ஆலந்தூர் நசரத்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் 2,22,91,730 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுவதுடன் இதற்கு 248 கோடியே 66,17,959 ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனுடன் கூடுதலாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பரிசும் சேர்த்து மொத்தம் 6,936 கோடியே 17,47,959 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் விநியோகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்க உள்ள நிலையில் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் நியாய விலைக் கடை முழுமையாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.